ஏய் டைம் ஆயிடுச்சுடி, டிக்கெட் இன்னும் வரல. இந்நேரத்துக்கு வந்துட்டே இருக்கோண்டி. அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டியா? ஏய் அங்க பாரு. என்னாச்சு? அங்க பாரு. சிங்கம் சிங்கம் ஹீஸ் பர சிங்கம். என்னடி இவன்? இவன் நடந்தால் போதும் நிலமும் வணங்கும். சிங்கம் சிங்கம் ஹீஸ் பர சிங்கம். டியூட்டி இங்கே தான். காவல் உதவி ஆணையர் அலுவலகம். ஏய் வணக்கம், எப்படி இருக்கு? டே மாப்ள, சிறுத்தை கார்த்தி மாதிரியே இருக்கியடா. வயிறு தாண்டா கொஞ்சம் கம்மி பண்ணோம். போடா போய் இன்ஸ்பெக்டர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி டியூட்டியில் ஜாயின் பண்ணு போ. இன்னையிலேருந்து உனக்கு சிறப்பான வேலைகள் காத்துக்கிட்டு இருக்கு. முல்லப்பா முல்ல, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சார் யார் பண்ணி புதுசாக டியூட்டிக்கு ஜாயின் பண்ண வந்திருக்கேன் சார். ஓ, என்கவுண்டரில் செத்து போன சிங்காரத்தோட பையனா நீ? சார் ஆமாம் சார். உன் பேர் என்ன? விஸ்வா. வணங்காமடி. யோ வணங்காமடி. சார் ஒரு தடவை கூப்பிட்டா வரமாட்டியா? இந்த தம்பி உன் ஃப்ரெண்டு தானே? ஆமாம் சார். ஸ்டேஷனில் நீ என்ன வேலை பார்க்குறியோ அதை ஒரு 10 நாளைக்கு ட்ரைனிங்காக கொடு. என்ன புரிஞ்சுதா? ஓகே சார். தம்பி சார். ஆர்டர் காப்பி ரைட் இருக்கு, போய் வாங்கிக்கோங்க. டியூட்டியில் கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். ஆல் த பெஸ்ட். போங்க சார். ஏய் வணக்கம். சாமி வந்து ஒரு கால் போட. வணங்காமடி. எதற்கு டீ சொல்லு. அப்படியே ஏசி வராரு, ஒரு ராஸ் செட்டு சொல்லு. சார் சொல்கிறேன். வாயா, போலீஸில் ஜாயின் பண்ணிட்டியா? இன்னைக்கு தான் சார் பேப்பர் உங்ககிட்ட வாங்கி சொன்னாங்க. சரி 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 சரி. நீ என்ன பண்ணுற, அந்த காய்கறி கூட எடுத்து போய் ஏசி வீட்டில் கொடுத்துட்டு வா. நான் ஆமாம், காது கேட்கலையா? மத நிற்காத, போய் எடுத்துகிட்டு போ. ஃபர்ஸ்ட் நாள் காய்கறி கூட எதுவுமே கொடுக்க சொல்கிறாங்க. உனக்காச்சும் பரவாயில்ல. நான் வேலைக்கு சேர்ந்த புதுசில் நீ போலீஸ் நாயை குளிப்பாட்ட விட்டாங்க. இதெல்லாம் நான் வெளியே வா சொல்லிக்கிருந்தேன். காமுக்குமா போய் கொடுத்துட்டு வா மாப்பிள்ள. ஏய் ஏய் போலீஸ்னு எல்லாரும் முன்னாடி கெத்தா கிளம்பி வந்தேன்டா. பெரிய இவர் கெத்தா வந்தாரா? போடா போய் கொடுத்துட்டு வாடா. போடா. ம் மாப்பிள்ள, உங்கள் அப்பாவை கொண்டவனோட ஃபைல் ரைட் இருக்கு. முதல்ல அதை கேட்டு வாங்க. இப்போ அவனை நீ சங்கிலே சதக்குன்னு குத்துனாலும் எவனும் கேட்க முடியாது மாப்பிள்ள. போடே, அதுக்கு இதுவே பரவாயில்ல. ஓடி போ. உன்னை ஆந்த கண்ணை நல்லா கிளிகிளின்னு கடவுளே, பூர்ணிமா மட்டும் இதை பார்க்கக்கூடாது. வந்தவொடனே அப்பனை கொண்டவனு ஃபைலை கேட்பான்னு பார்த்தா இப்படி மண்ணு மாதிரி போயிட்டுருக்கான். இந்த காலத்து பைய பிள்ளைங்களுக்கு பாசம்னா என்னன்னே தெரியல. டேய், டியூட்டில ஜாயின் பண்ணிட்டியா? கலக்கு போ. என்னடா காய்கறி கூடடா? வீட்டுக்கு எங்க கிட்டயா வா? ஏய் போடி, உன்னால மூவி கூட போக முடியல. அங்க ஏசில உட்கார்ந்திருக்கலாம். இப்ப பாரு, உன் பேச்சு கேட்டு வந்தது தப்பா போச்சு. நாங்களாவது போயிருக்கோண்டி. ஏய் இவனை பாரு. நான் சொல்லல, போகும்போது சிங்கம் சூர்யா மாதிரி எப்படி ஜம்முன்னு போனாரு. இப்ப வரும்போது பாரு, காய்கறி கூடையோட கம்முன்னு போறாரு. இனிமே தெரியும் கான்ஸ்டபிள் வரலனா என்னன்னு. என்ன மச்சான், வீட்டுக்குலாம் வந்திருக்கோம், சாப்பிடுறதும் இல்லையா? சிப்ஸ் வச்சிருக்கேன்ல, சாப்பிடு. என்ன மச்சான், சிப்ஸ் வாங்கி கொடுத்து அசிங்கப்படுத்துற? ஏன் வீட்டில் அம்மா ஆம்லெட் போட சொல்கிறேன், சாப்பிட்றியா? சரக்கு சேர்த்து கொடுறா. டேய் மச்சி, உங்க வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்குதுடா. டப்பர்ரா போலீஸ் சாமி, ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் போல இருக்கு. கன்லாம் வச்சிருப்பான் போல இருக்குடா, பார்த்தாலே பயமா இருக்குல்ல. யாருக்காச்சும் கதவை தட்டுறது கேக்குதாடா? கேக்குதாடா? கேட்கலையே. இவனை வீட்டை விட்டு வெளியில போகாதன்னு சொன்னா வீட்டுக்குள்ளேயே சட்டை சேர்த்துட்டு உட்காந்துட்டு. ஏண்டா வாசல்ல யாருன்னு கூட பார்க்க மாட்டீங்க? என்ன கொடுத்துட்டு வர சொன்னாங்க. என் பையன் இங்க தானே இருக்கான், சார்னு கூப்பிட்டு கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. பெருசா பெல்லெல்லாம் அடிச்சிட்டு இருக்க. மா கோக்கு வேணுமா? தம்பிக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடுத்துட்டு போ. கோக் கோக் வாங்கிட்டு வா போ. கோக் காசு கொடு. காசு கேட்குறான்டா. டேய் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேளு, எதை எங்கே வாங்கிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. டே அந்த பிச்சைக்கார கூட கெஞ்சி தாண்டா கேட்பான். ஆனால் நீ தான் அதிகாரமாக கேட்குற. உங்கள் 2 பேருக்கு அதான்டா வித்தியாசம். ஏண்டா அப்பா செத்து ஓசியில வேலைக்கு சேர்ந்த நீ ஏன் பையனை கிண்டல் பண்றியா? போடா, முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கேட்டுட்டு வா. போடாங்கற
டேய் என்ன கொடுத்துட்டியா? என்னடா மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஓ வாங்கிட்டியா? யார்கிட்ட? எல்லாம் அந்த ஏசி பொம்பளை தான்டா. வேலை ரிசைன் பண்ணிட்டு யாருன்னு காமிக்கிறேன் போகிறான். என்னது டிசைன் பண்ணியா? டேய் வாடா வாடா. அவனோட கோவம் மட்டும் பொத்துக்கிட்டு வருது. ஆரம்பத்தில் எல்லாருக்கும் ரோசா வரும் சகஜம் தான். அப்புறம் எல்லா பயவுலையும் திட்டு வாங்கிட்டோன்னு வை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே பழகி போயிடும். இப்போ நான் இல்லை, என்னை பார்த்து கற்றுக்கடா. நீயே சொல்லு, ஒருத்தன் நமக்கு வேலை தருவானா? யோசிச்சு பாரு. இந்த வேலை என்ன அவ்வளோ சாதாரண வேலையா? நீ சரிப்பட்டு வர மாட்டேன். இந்த வேலையோட பவர் உனக்கு என்னன்னு காமிச்சா தான் சரி. காரை நடு ரோட்ல நிப்பாட்டி ஃபோன் பண்ணி எமர்ஜென்சி சார். இதோ இப்போ எடுத்துறேன் சார். வண்டியறா. யாரு உள்ள சொன்னா இன்னும் கடையில வரதுக்கு இருக்கான் பாரு. எடுடா வண்டிய. எப்படி? இப்ப பாரு. டேய், இங்க வாடா. ஹெல்மெட்லாம் வருது பாரு. எருமை. டேய். பாத்தியா தப்பிச்சிட்டான். டேய், எங்கயா முக்குல முட்டி செத்துறாயடா மூதேவிகளா. பாத்தியா? மாப்ள, நீ ஒரு பொம்பளை கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்க. நான் சாப்பாடு வாங்க போய்க்கிருக்கேன். இது எதுவுமே தெரியாமல் நம்மளை பார்த்து எப்படி பயந்து தெரிச்சு ஓடிக்கிருக்காங்க பாரு. இதுதான்டா இந்த போலீஸ் வேலையோட பவரு. எது சாப்பாடு வாங்க போகிறோமா? யாருக்கு? உள்ளே இருக்க கைதி கம்நாட்டியில் யார் சாப்பாடு வாங்கி தர்றது? நீ என்ன ஆஃபீஸர் வேலைக்கு சேர்ந்துருக்கோன்னு நினச்சிட்டு இருக்கியா? ஃபோன் பண்ணால் கொண்டு வந்து தர போகிறாங்க, நம்ம ஏன் போனோம்? ஆமாடா, மாதம் 20 பேருக்கு 2 வேளை ஃபுல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பாய்ஸ் ஹாஸ்டலாக நடத்திட்டு இருக்கோம். இன்றைக்கி 6 பேர் இருப்பேன், நாளைக்கு 10 பேர் இருப்பேன். ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் பண்ணிக்க வேண்டியதா மாப்பிள்ள. அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே இருந்து நம்மளை வச்சு ஏகப்பட்ட நுணநாட்டியம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்பப்போ இப்படி ஜாலியாக எஸ்ஐ வெளியே வந்துடுறது நல்லது மாப்பிள்ள. மாப்பிள்ள, எப்போவுமே நம்ம போலீஸ் வீரத்தை இந்த மாதிரி சின்ன டயர் வச்ச சோப்பு டப்பா கார்காரண்ட்டை மட்டும்தான் காமிக்கணும். பெரிய டயர் வச்ச கார்காரண்ட்டை காமிச்சோன்னு நம்மளை படுக்க போட்டு நம்ம மண்டை மேலே ஏற்றி போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது ஒரு பெர்ஃபெக்டான போலீஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு. இது எல்லாத்தையும் உனக்கு 2 months ட்ரைனிங் கொடுத்து என்னைய மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஆஃபீஸர் ஆக்குறேன். ஓகே, ஜாலியாரா. ஏன்டா அப்படி உம்முன்னு இருக்கா? சரி சரி, இப்போ எப்படி இருப்பார் மூஞ்சி? வா வர்த்தி ஆவணுங்க. அடிக்கிற வீட்டில் என்ன ஆவறாங்கன்னு பாரு. சார் வந்துட்டாங்க சார். என்ன சொல்கிறேன்? ஏய், அறிவு இருக்காடா? யார்கிட்ட எப்படி பேசணும் தெரியுமா அவனுக்கு? ஏசி மேல போய் ஆந்தகரன் சொன்னியாமா? நீ என்ன பெரிய மன்மதனடா? மூளை இருந்தா இப்படிலாம் பேசுவே நீ? சார் அவன் மரியாதைலாம் பேசினா சார். நான் நீ முதல்ல மரியாதையா பேசியா? இதை பாரு, இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியா அதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நீ ஒரு போலீஸ்காரன். ஒரு மேலதிகாரிக்கு என்ன மரியாதை கொடுக்குறியோ அதே மரியாதையை அவன் குடும்பத்தாரும் கொடுக்கணும். புரிஞ்சுதா? புதுசா இருக்கிறனால உன நான் மன்னிச்சு விடுறேன். என்ன ட்ரைனிங் கொடுத்தா? இதான் நீ ட்ரைனிங் கொடுக்க லட்சணமா? சார் நான் இன்னைக்கு தான் சார் ஆரம்பித்தேன். கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண கிழிச்ச வாய முடியா? திரும்ப ஏதாவது இப்படி பேசினா ஒன்ன பொழுது கட்டிடுவேன். ஜாக்கிரதை. வந்து சேர்ந்துக்கல எனக்குன்னு. ரைட்டா? இங்க வாயா. இன்னைக்கு எத்தனை கைதில நீ கோர்ட்டு கூட்டு போற? எத்தனை பேர் புலஜெயிலுக்கு கூட்டு போற? 2 கைதி கோர்ட்டுக்கு கூட்டு போகிறேன், 3 பேர் புழலுக்கு கூட்டு போகிறேன். அதோட சேர்த்து இதுக்கு 2 சேர்த்து கூட்டிட்டு போ. ஒரு 10 நாளைக்கு ட்ரைனிங் எடுக்கட்டும். சார். அதெல்லாம் வேணாம் சார், நான் பார்த்து. ஓ வல்ல எனக்கு தெரியாதே. போய் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் நீங்களா திருந்துவீங்க. கூட்டி போயா. வாங்கடா வாங்க. முடிச்சனே தெரியல. வரது பிரச்சனையாவே இருக்குது. மாப்பிள்ள திட்டினாலும் ஸ்டேஷனை விட்டு வெளில அமிச்சிட்டாரா. செம்ம சந்தோஷமா இருக்குடா. டேய் லூசு பழே, இப்போ நம்மளை எங்கே கூட்டி போகிறாங்க தெரியுமா? வா, உன் டவுசர் எப்படி கிழிக்கிறான்னு பாரு. வா. சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காத. சார், பசங்களை இன்னைக்கு ப்ரோஜெக்ட் அனுப்பிச்சாச்சு. ஜெயிலர் சுப்பிரமணியத்திட்ட சொல்லி 2 பேரும் நல்லா பரேட் எடுக்க சொல்லு. ஓகே சார். விடு விடு, நான் பார்த்துக்கிறேன். சரி, பசங்க வர்றாங்க, அப்புறம் பேசுகிறேன். சார். யாருப்பா நீங்கள்? கிண்டி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க சார். ஓ, அது நீங்கள் தானா? ஒரு நிமிஷம். ஹலோ. அப்படியா? இந்த உடனே ஆள் அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் போய் 401 யாரோ செல்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். 2 பேரும் அதை போய் வாங்கிட்டு வாங்க. ஓகே சார். வாடா. மாப்பிள்ள, ஒரு முக்கியமான விஷயம். கைதிகளை ரொம்ப ஜாக்கிரதையாக டீல் பண்ணணும். ஆரம்பத்தில் சாஃப்டாக தான் ஆரம்பிக்கணும், அப்புறம் அப்படியே உக்கிரமாக மாறிடணும். இந்த டெக்னிக்கெலாம் எப்படி நான் அன்னைங்கிட்ட கற்றுக்கிட்டு ஃப்யூச்சரில் நீ ஃபாலோ பண்ணிங்க. அப்போ நான் போய் வாங்கிட்டு வந்துட்டா, நீ போய் அந்த பெருசுக்கிட்ட உட்காந்து வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு நான் வந்துடுறேன். அட்டா பாவியலா, மூங்கிலு தட்டியெல்லாம் வச்சு கக்கூஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. பெரிய செல்வா காணால இருப்பாங்க போலயே. இன்னைக்கு நான் யாருன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன்டா. அடுத்த வாரம் நிச்சயமா வந்துருவேன். வந்துருவேன். இந்த வாட்டி பிக்னிக் சூப்பரா இருக்குடி. ஆமா. டேய். ஆமா. டேய்.
நல்லா கரடி மாதிரி ஒரு முகரையை வச்சுக்கிட்டு நீ எல்லாம் ஃபிகரை கூட்டிகிட்டு பிக்னிக் போகிறத பற்றி பேசுகிற. அறப்பாடி லாரியை விட்டே ஏற்றி கொண்டு விடுவேன். போன கூட மொட்டை. ஏய் என்னடா நான் உங்ககிட்ட சீரியஸாக பேசிக்கிருக்கேன். திருவிழாவில் காணாம போன பச்சை பிள்ளை மாதிரி திரு முழிச்சுக்கிருக்க. அப்படியே கழுத்தை திரும்பி கண்ணு ரெண்டி பிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவேன். நல்லா கழுகுக்கு கைதி டெஸ்ட் போட்ட மாதிரி. என்ன எல்லாம் ஒரு மாதிரி தடித்தடியாக இருக்காங்க. போலீஸு நம்மளை என்ன பண்ணிடுவாங்க. நல்லா மொட்டாக்கல்ல குடிச்ச கண்ணு குட்டிய மாதிரி இருந்துக்கிட்டே நீங்கள் தான் உங்கள் அண்ணனுக்கு காதல் தூது வருங்க. ராமராஜன் படத்தில் வர்ற மாதிரி ஒரு பஞ்சு விட்டே அம்பிட்டு போய் வாயின் திரும்பிடான். இவன் யாராவே கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல 2 குண்டு பல்பை மாட்டிக்கிட்டு திருறா. இங்கே பார், எனக்கு ஏகப்பட்ட டியூட்டி இருக்குது. ஒழுங்கா அந்த மொட்டையங்கிட்ட ஃபோனை வாங்கி கொடு. என்னடா ஏன்னு ஜெயிலுக்குள்ள ஐசிக்கிற. ஒரே ஒரு ரூபா தான் 2 பல்பையும் பீஸ் ஆக்கிட்டு விடுவேன். அப்படியே சப்பு சப்பு என்ன பேசிக்கிற போது அடிக்கிறீங்க. அறப்பாடி லாரியத்தை கொண்டுடியா? சும்மா பேசி சொன்னேன். இந்த ட்ரெஸ்ஸை போட்டா உனக்கு அவ்வளோ திமிரடா? தூக்கி எறிங்கடா. கொஞ்சம் மேலே கை வைக்கிறோம் பொண்ணோட பீஸு. சார் என்னடா அதுக்குள்ளே வந்துட்ட? வாங்கிட்டியா? போன உடனே டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துட்டாங்க. போதும் போதுன்ற அளவுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் மாப்பிள்ள. சீனியர்ரா, டெக்னிக்கே தனியாக இருக்கிறா, கலக்கிடுறா மச்சான். மாப்பிள்ள கையிடுறா கையிடுறா. என் டெக்னிக்கை விடு மாப்பிள்ள. அவங்க டெக்னிக் நம்ம டெக்னிக்லாம் விட பிரமாதமான டெக்னிக்காக இருக்குடா. என்னடா சொல்கிற? நீ கொஞ்சம் அப்படி வாய சொல்கிறேன். நீ வா சொல்கிறேன். நீ கொஞ்சம் நிலைமை சரியில்லை. பாத்துற மாப்பிள்ள உள்ள வச்சு பெரிய பிரிச்சுட்டாங்கடா. உண்மையா? ஆமாடா. டேய், நீ போலீஸ்டா? போடா. அது உனக்கு எனக்கு மட்டும்தான்டா தெரியுது. நீங்க இருக்கிறவங்க அப்படின்னா என்னன்னே தெரியாது போலடா. உள்ள ஒரு பொட்டே இருக்காட்டா, ஓடினா டிவி விளம்பரத்துக்கு வர்ற மாதிரி. அவனை எங்கேயோ பார்த்துருக்கேன், எங்கேட்டா ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இந்த ஜெயிலர் பரதேசி பிக்காளி பைய போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும் போதே நான் சுதாரிச்சிருக்கணும் மாப்பிள்ள. உள்ள நெஞ்சிலேயே நக்குன்னு பீச்சுட்டாயடா. நல்ல வேலை மாப்பிள்ள பூச்சியை கொடுக்காம புரண்டு படுத்துட்டா. எங்கடா போற? ஏய், இத எடுத்து எங்கடா துணி துவைக்க வாடா போறேன். இங்க போறா, என்னை கொத்துன்னு கொத்து புரோட்டா போட்டு அனுப்பிச்சாங்க. உன்னை வீச்சு புரோட்டா போட்டு வீச்சிருவாங்க. சொன்னா கேளுடா. ஒரு சரியான காமெடி ஒன்று எடுத்து போச்சுட்டீங்க. ஆமாண்டி ஒரு பொடியை நம்ம யாருன்னு தெரியாம நம்ம கோட்டையில வந்து கழிச்சிருக்காண்டி. அவனை பார்த்தா நம்ம சிரிப்பா தான். என்னதான் யாரா நீ? பகசல்ல தான் இருக்கேன். லவ் மேட்ரு யூடிசிங்னு சொல்லி பிடிச்சி போட்டாங்க. ஃபோனை கொடுத்தா கொஞ்சம் பேசி தருவோம்ல. இப்போதான் ஒரு போலீஸ்காரன் வந்து செல்லை கட்டு அடி வாங்கிட்டு போயிருக்கிறான். உனக்கு வேணுமா? மரியாதை போயிடுறான். ஃபோனை தருவியா மாட்டியா? அடிங்க போடா. தண்ணியாவது குடிச்சு போலாமா? போ, அந்த மூத்திர தண்ணியை குடிச்சிட்டு போ. ஆமாண்டி, சொல்ல பண்ணியதை ஒருத்தன் வந்து தண்ணியை குடிக்கிறான். உன்னை இல்லடி, செல்ல காட்டா கோத்துல திட்டேன்டி. அதைத்தான் சொன்னேன். போலீஸ்காரன் அடிக்கிற அளவுக்கு தில்லு வந்துருச்சா உங்களுக்கு?
ஹலோ சொல்லுங்கள் சுப்பிரமணியம். பசங்க வந்துட்டானுங்களா? நல்லா ரிவிட் அடிச்சு அனுப்புங்க. யோ உனக்கு என் மேலே என்ன கோவம்? யார் அவங்க? இங்கே எதுக்கு அவனுங்களை அனுப்பிச்சு வச்சேன்? என்னாச்சு? எதுவும் பிரச்சனை? என்னது பிரச்சனையா? யார் அவன் விஸ்வா? அவனை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. அவன் அக்யூஸ்ட் அடிக்கிற அடியை பார்த்தா எனக்கு வயித்த கலக்குது. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவனுங்களை அனுப்பிச்சு வைக்கிறேன். யோ அவனுங்களை மாணிக்க செல்லுக்கு அனுப்பியா, அவன் பார்த்துக்குவான். அவன் வெளுத்ததே மாணிக்கத்தை தானே. இந்த மாதிரி ஆளுங்களை இங்கே அனுப்பி வைக்காத. ஒரே நாளில் ஹீரோ ஆயிடுவான். அவனுங்க வர்றாங்க, அப்புறம் பேசுகிறேன். நல்லா வாங்கினீங்களா? ஓ நிறைய வாங்கியிருக்கீங்களா? சார். உங்களை மாதிரி ஆளுங்க தான் இங்கே தேவை. ஆனால் உங்கள் ஸ்டேஷனில் இருந்து ஃபோன் வந்துச்சு. உடனே உங்களை அங்கே அனுப்பி வைக்க சொன்னாங்க. நீங்கள் கிளம்பலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார். பேய் மாதிரி வந்தா எல்லா இடத்தையும் பேத்து எடுத்துட்டு போயிட்டானடா. அண்ணா அவனை உங்களுக்கு அடையாளம் தெரியல அண்ணா. என்னடா பொடி வச்சு பேசுற? ஏசி சொல்லி போட்டு தெரியல ஒரு ஏட்டு. அவன் கொடுக்கல. என்ன தம்பி சொல்ற? அந்த ஆளுக்கு இப்படி ஒரு பிள்ளையா? இதுலடா புது பிரச்சனையா இருக்கு. இவன் ஏன்டா கைது டெஸ்ட்ல வந்திருக்கான்? அவன் அப்பெல்லாம் நீ போட்டு தெரியல. அபிஷேக் அவனை போலீஸா போட்டு நம்மள போட்டு தெரியல வந்துக்கிறாரு. அந்த ஏசிட்ட பேசுறது கூட அவன் சொல்லவே இல்லை. எனக்கு என்னவோ அந்த ஏசி மேலதான் சந்தேகமாகுது. அது ஆளுநர் நம்ம இங்க தெரியும். அந்த ஏட்டையும் போட்டுட்டு நம்மளே காட்டி கொடுத்தாரு. அந்த நீ சொல்றது சரிதான்டா. அவங்க அப்பா ஒரு கொலை பண்ணிருக்கிறோம். நிச்சயமா நம்மளை காலி பண்ண விட மாட்டான்டா. அந்த ஏசி நம்ம பகிச்சிடவே கூடாதுடா. நம்மளை காலி பண்ணிட்டோம்டா. இப்போ அவனுக்கு விசுவாசமா நடிச்சுக்கிட்டு டைம் வரும்போது அவனையும் இந்த பொடியையும் தூக்கிலாண்டா. யோ சுப்பிரமணியம், அங்க என்னதான் நடந்துச்சு? யோ நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்கல. மாணிக்கம் விஸ்வா ஃப்ரெண்டை அடிச்சான். அந்த கோவத்தில் விஸ்வா மாணிக்கத்தை பிரின்னு பிரிச்சுட்டான். மாணிக்கம் சுருண்டு போய் கிடக்குறான். நீ சொன்னு தான் அவனை நான் இங்கே கொண்டு வந்து வச்சேன். இப்போ எனக்கு அதுவே பிரச்சனை ஆயிரும் போல இருக்கு. பேசாமல் அவனை இங்கேருந்து கூப்பிட்டு போயிரு. என்னையும் ஆளை விட்டுருப்பா சாமி. சரி அனுப்பிடு. ஹாய் குடே. எங்கங்க போயிட்டு இருக்கீங்க? யாருங்க குழந்தை? நான் பார்த்ததே இல்லையே. அக்கா குழந்தைங்க ஊர்ல இருந்து வந்திருக்கா. ஓ அப்படியா? ஏங்க குழந்தைய வெட்டவே இல்லை நடக்க வைக்கிறீங்க? நான் வேணா ஜீப் அனுப்பட்டுமா? இல்லை தேங்க்ஸ். பக்கத்தில் பஜாருக்கு தான் போகிறேன். நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். பாய். பஜாருக்கு போறியா? என்கிட்ட சிக்காம பஜாருக்கு போற? இப்போ பாரு. ஏய் மரவட்ட எங்க இருக்க? என் ஆள் பஜாருக்கு வருது. அது கூட ஒரு குழந்தை இருக்கு. அதை தூக்கிறேன். யோ ஐயா அதெல்லாம் முடியாதுப்பா. பொண்ணு தப்பா கூட நைனா மாதிரி பேசி ஒரே காபராகி போச்சு. டேய் நீ ஏன் ஒரு என்கவுண்டர் கேஸு மறந்துட்டியா? நான் உன்னை போட்டு குத்துருவேன். டல் ப்ராப்ளம் என்னமா பண்ணுது? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கவனிச்சுக்கிறேன். சொல்றத மட்டும் செய். வேடா போன என்னடா பண்ணுங்க? போய் அப்படியே அங்கே போய் பொம்மை வாங்கிக்கலாம். நீ அவனை போக சொல்லு. ஏய் குழந்தை தூக்கிருங்கடா. கௌதம் சார்ட்ட கொடுக்கணும். அண்ணா இங்க ஒரு சின்ன குழந்தை நின்னுட்டு இருந்தது பாத்தீங்களா? ஏகப்பட்ட பேர் வந்து போற இடத்துல குழந்தைய காணன்ட்டு வியாபாரத்தை கட்டு போமா. அந்த பக்கம் போய் தேடுமா. சார் எங்க அக்கா குழந்தையோட இங்க வந்தது சார். எங்கனே தெரியல சார். காணோம். இங்க தான் சார் இருந்தா. என்னமா சொல்ற? எங்க அக்கா குழந்தையோட இங்க வந்து இங்க தான் இருந்தா. எங்கயுமே காணோம். அவங்க மட்டும் இப்போ வந்திருந்தா மார்க்கெட்டையே கூடையில் அள்ளிட்டு இருப்பான்டா. கிளம்பி போங்க. என்னாச்சு?
என் அக்கா குழந்தையோட வந்தேங்க. எங்கன்னே தெரியல, திடீர்னு காணாம போயிட்டா. ஐயோ சரி பயப்படாதீங்க, இங்கே தான் எங்கன்னா இருக்கும் பார்க்கலாம். இப்போ காணோம். சரி சரி நான் பார்க்குறேன், நீங்கள் பதறாதீங்க. ஒரே நிமிஷம். எங்கடா இருக்கும்? சி அங்க கடை இருக்குல்ல, அங்க ஒருத்தர் வெத்தல மைப்போடு சொல்லிட்டு இருக்காரு. அவர் கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. கலாய்க்கிறியா? பின்ன என்னடா ஊரே தேடிட்டு இருக்கு, நடுவில் வந்து கேட்கறான் பாரு கேள்வி, மொக்கா மாதிரி. உங்க கூட நானும் வந்தேன். ஏமா ஏன்னா குட்டி குழந்தை தனியாக அழுதுட்டு போயினதை பார்த்தீங்க? இல்லப்பா. குட்டி குழந்தை பாத்தீங்களாமா? அட இல்ல சொல்றேன். இதா தேடி பார்க்கலாம். இது வேற சுத்து வேலை எங்க நடத்திட்டானா? ஏய் என்ன மச்சான்? பாரு. ஏய் பாடுறோம். பாருங்களா டேய் மாப்பிள்ள, நீங்க சும்மா விடாத. குழந்தைய வந்தா கையில பூச்சின்னு வச்சுக்கணும். மொபைலில் பேசிக்கிட்டு இப்போ காணுமா? குழந்தைய மறைச்சு வச்சுட்டு நாடகம் ஆடுற. அடிப்பாவி, திருட்டு போய் எங்க வச்சிருக்கான் பாரு. அவனை தூக்கி போட்டு அங்கேயே நில்லுங்க சார். அவனை சாத்துங்க சார். சீக்கிரம் போடா. உட்காரா. மாப்பிள்ள அன்னைக்கு போன் அடிக்கண்டா. இந்த அடி இன்னைக்கு வியாபாரமே ஆக மாட்டேங்குது. இன்னைக்கு இந்த ஏசிமா வேலையை காமிச்சானே. என்ன சொல்ற? ஒரு சின்ன பொண்ணை தூக்கி வைக்க சொல்லிட்டு அதை இந்த ஏட்டு போட்டு விட்டானே. அட முட்டா பையல, நானே அவன் கண்ணில் சிக்க விடாத பொம்பளை ஒளிஞ்சிருக்கிறான். நீங்க 2 பேரும் எதுக்குடா போறீங்க? வரவட்டானே தானே போக சொன்னாரு. இவன் வர நம்மள பூசா இம்சை பண்றான். அந்த குழந்தைய பாட்டி கடைக்குள்ள ஒளிச்சு வச்சானே. இந்த ஏட்டு மாவ சொல்லி வச்ச மாதிரி கடைக்குள்ள வந்தானே. நம்ம பாட்டியை விட்டான் பாருங்க, ஒண்ணு எகிரி அடி வேற கலக்கிடுச்சுனே. என்னடா சொல்ற? அப்ப நம்ம பாண்டி போண்டினே அவனை ஒண்ணும் பண்ண முடியாதுனே. முதல்ல நீ அங்க இருந்து கிளம்புடா. சரிண்ணே போடா மாப்பிள்ள. நீ வேற போமா. கிளம்புங்க. அக்யூஸ்லாம் பிடிச்சாச்சு. கிளம்பு. குழந்தைங்களாம் பத்திரமா பார்த்துக்கணும். கண் மணி போல. நிறுத்து. ஏன் ரொம்ப தேங்க்ஸுங்க. பாய். ஒரு நிமிஷம் உனக்கு. கிளம்பலாம். பாய்.